கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொரு நாள் பலவிதமான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கும். அது எதை பொறுத்து அப்படின்னா சூழ்நிலைகளை பொறுத்து. இந்த அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சூழ்நிலைகளை கண்டு கொஞ்சம் குழப்பத்தில் மனபாரத்தில் என்ன முடிவு எடுக்கன்னு தெரியாமல் ஒரு ஸ்திரமில்லாத திடமில்லாத ஒரு மனதோடு நீங்கள் இந்த கண்மலைத்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், ஆகாய் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துடைய முதல் பகுதி. ஆனாலும் செருபாபேலே நீ திடன்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, உன் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றுவதற்கு ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆலயம் இடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, திரும்ப ஆலயம் கட்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையை ஆகாய் சந்தித்த போதிலும் கர்த்தர் சொல்லுகிறார், தைரியமாக இருப்பான், நான் உன் கூட இருக்கிறேன், நீ வேலையை செய், காரியங்கள் எல்லாவற்றையும் உனக்கு முடித்து தருவேன் என்று. நம்முடைய வாழ்க்கையில் எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. கர்த்தரை நம்பி ஒரு காரியத்தில் இறங்கிட்டா திடமனது தான் இருக்கணும், திரவ மனது இருக்கக்கூடாது. திரவ மனதுன்னு என்னது? அது எங்கேயாவது ஓடிக்கிட்டே இருக்கும், தண்ணியை ஊற்றினீங்கன்னு எங்கேயாவது போயிட்டே இருக்கும். திடமனதுன்னு ஸ்ட்ராங்காக இருக்கும். கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், என் கூட இருப்பார், காரியத்தை முடித்து தருவார், என் வேலையை ஆசீர்வதிப்பார், நான் கட்டுற வீட்டை கட்டி முடிக்க உதவி செய்வார், சர்ச்சை கட்டி முடிக்க உதவி செய்வார், என்ன வந்தாலும் கர்த்தர் கூட இருந்து ஜெயித்து தருவார். அப்படிங்கிறது தான் திடம். அதனால் உறுதியாக இருங்க. கர்த்தர் நம்ம சொல்லிட்டார் அப்படின்னா அவ்வளோதான், அதை தாண்டிய ஒரு சூழ்நிலை வரவே செய்யாது. செருபாபேல் திடமாக இருந்தால் ஆலயத்தை கட்டி முடிச்சது பார்க்க. செருபாவின் கைகள் அஸ்திவாரம் விட்டது, செருபாவின் கைகளே அதை கட்டி தீர்க்கும். கரெக்டாக நடந்துச்சு பார்த்தீங்களா? நீங்கள் எதுக்கு யோசிக்க? யோசுவாட்ட ஆண்டவர் சொன்னார், மோசே மரித்து போனானே, ஏன்னா அவனுக்கு கீழேயே இருந்து இவன் வேலை பார்த்து பழகிட்டான். இப்போ அவன் மோசே மரித்து போனான், யோசுவா மனம் ஒரு ஸ்திரமாக இல்லை. கர்த்தரே சொல்லிட்டார், எப்போ அவன் மோசே மரித்து போனான்ப்பா அப்படின்னு சொன்னால் கூட நம்ப மாட்டேங்கான். வாழ்க்கையில் ஒரு சின்ன குழப்பம். ஏன்னா மோசே 40 நாள் மலையில் போய் உட்காந்துருந்தார் இல்லையா, இன்னும் எத்தனை நாள் இருக்க போகிறான்னு தெரியாத ஒரு குழப்பம் அவனுடைய வாழ்க்கையில் வந்துச்சு. சில நேரம் நமக்கு இப்படிப்பட்ட சிந்தைகள்லாம் வருவது இயல்பு. அதனால் சந்தேகங்கள் பயங்கள் வந்தெல்லாம் விட்டுருங்க. இன்றைக்கு காலையில் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை அது, திடன்கொள், நான் உன் கூட இருக்கிறேன். யோசுவாட்ட அதான் சொன்னார், நீ தைரியமாக இருப்பா, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பேன், நான் உன் கூட இருக்கிறேன். தைரியப்பட்டான். 7 ஜாதிகளையும் துரத்தி தேசத்தை பங்கிடத்தக்கதான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்ததை பார்க்க. உங்களுக்கும் எந்த சூழ்நிலை வந்தாலும் பயப்படாங்க, திடமாக இருங்க. தாவீது சொன்னாம்ல, கர்த்தரை நம்பி என் இருதயம் திடமாக இருக்கும். அவரை நம்பி திடமாக இருந்தால் நமக்கு எப்போதுமே வெற்றி. தைரியமாக இருங்க, அவரை நம்பி எந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தர் நமக்கு கூட இருந்து ஜெயத்தையும் நன்மை நிச்சயமாய் தருவார். காட் பிளஸ் யூ.